வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 11th அக்கௌண்ட்ஸ் 2024 பப்ளிக் இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் வந்து 3 டைப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டரில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னும் இம்பார்ட்டன்ட் போடாமல் இருக்கேன் அப்படிங்கறக்காக ஸோ கமெண்ட் செக்ஷனில் கேட்டுங்கிறக்காக இப்போ ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸும் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தியரி சம்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த சம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு சம்மாச்சு இதுல இருந்து 3 சம்ல இதுல இருந்து மொத்தத்துல ஒரு 3 சம்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இது வந்து பேசிக் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய சம்ஸ். மீதி எல்லா சம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸி தான். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் எடுத்துட்டோம்னா அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் வந்து மீதி எல்லா கொஸ்டின்ஸுமே வரும். ஸோ அதனால ரொம்பவுமே ஈஸியா கேட்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 11th தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த 7 நாள் டைம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு தான் நான் சொல்வேன். ஸோ உங்களால ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 டேஸ்ல எப்படி படிக்கிறதுக்கு உண்டான ஸ்டடி பிளானும் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தியரி சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர்ல பேசிக் மாடல் சம்ஸ் தான் எல்லாமே. ஒரு சம் எடுத்துட்டோம்னா அந்த சம் மாதிரி தான் எல்லா சம்மே இருக்கு. ஸோ அதனால சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெபிட் மட்டும் கண்டுபிடிக்கிறது, கிரெடிட் மட்டும் கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் சேல் ஆஃப் குட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் தான் நான் இப்ப இதுல கொடுத்துருக்கிறது. பர்சனல் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறது, நாமினல் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் தான் நான் இதுல கொடுத்துருக்கேன். இங்க பேஜ் நம்பர் 62 கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜேர்னல்ல வந்து ஜேர்னல் கொடுத்து கீழே நரேஷன் கண்டுபிடிக்கிறது. தமிழ் மீடியத்துல சொல்லணும்னா அந்த குறிப்பேடு கொடுத்துட்டு கீழே வந்து குறிப்பேடுக்கு உண்டான கீழே என்ன எழுதணுமோ அதை வந்து எழுத சொல்லுவாங்களா அந்த மாதிரி கீழே எழுத சொல்லிட்டு மேல வந்து குறிப்பேடோட என்ன வகை எப்படி போடணும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரியான சம்ஸ் வந்து பேசிக்கா ஒண்ணு வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்ல 62ல இருக்கு. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி படிச்சா எவ்வளவு ஸ்கோர் ஆகும் அப்படிங்கிறான வீடியோவும் போடுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.